என்ன இன்னும் நம்ம ஊருக்காரவங்கெல்லாம் வந்து டூர் போகணும் நம்மள்ட்ட கேட்காம இருக்காங்க. அதிசயமா இல்லை இருக்கு. இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் வேற எங்கேயும் வெளியூருக்கு போயிட்டாங்களா என்னன்னு தெரியலையே. இல்லாட்டி நேரம் அங்கே போகணும் தலைவரை இங்கே போகணும் அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்களே. சுமி தலைவரே, என்னம்மா வாங்க, எல்லாம் கும்பலா வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை தலைவரே. இந்த மே மாதம் வெயிலுக்கு நம்ம எங்கேயாவது டூர் போவோம்ல, பிள்ளைகளுக்கு தான் லீவ் விட்டாச்சு, எங்கேயாவது கூட்டிட்டு போங்களேன். ஏம்மா அதைத்தான் நானும் இப்போ நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்னடா இன்னும் ஊர் ஆளுக்க வந்து டூர் போடுங்கன்னு கேட்காம இருக்கீங்களேன்னு இப்போதாம்மா நினச்சேன். நீங்கள் வந்துட்டீங்க. நினைச்சீங்கன்னா கேட்டு விட்டுருக்க வேண்டியதானே. சும்மா நினைச்சிட்டே உட்காந்துருந்தீங்கன்னா எங்களுக்கு எப்படி தெரியும்? அதாம்மா இனிமேல் தான் கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்காதீங்க. சும்மா இருங்கட்டி. தலைவரே, எந்த ஊருக்கு போகலான்னு நினச்சிருக்கீங்க? ஏம்மா அந்த திருநெல்வேலியை சுற்றி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வருவோமா? அங்கே நீங்களே போங்க, நாங்களாம் வரல. சும்மா இருட்டி பரமோனி. தலைவரே, நம்ம இங்கே கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி எங்கேயாலும் போயிட்டு வருவோமா? ஏம்மா அங்கெல்லாம் கூட்டமாக இருக்கும்லம்மா, எப்படிம்மா போயிட்டு வர்றது நம்ம? எல்லாரும் கூட்டத்தில் தானே தலைவரை போயிட்டு வராங்க, அதை மாதிரி நம்மளும் போயிட்டு வர வேண்டியதான். எப்படி போகிறதுன்னா அப்புறம் நமக்கு என்ன தனியாவா வழி விடுவாங்க? ஏம்மா உங்கள்கிட்டலாம் பேச முடியாது. சரி, நான் யோசித்து வேனுக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன் உங்கள்கிட்ட. சீக்கிரமாக யோசிச்சு சொல்லுங்கள் தலைவரே, சீக்கிரம் போயிட்டு வருவோம். ஒருத்தருக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு 100 ரூபா 150 ரூபாக்குள்ளே வர மாதிரி பாருங்கள் தலைவரே. ஏம்மா திருநெல்வேலிக்கு சுற்றி பார்த்தா கூட 200 ரூபா 150 ரூபால முடியாதேம்மா. இது கொடைக்கானல் அவ்வளோ தூரம் போகணும்லம்மா, கொஞ்ச நாள் மனசாட்சியோடு பேசுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது தலைவரே. 100 ரூபா 150 ரூபா மிஞ்சி போனால் 200 ரூபாக்குள்ளே ஒருத்தருக்கு டிக்கெட் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஆமாம், இதுகளுக்கு ஊர் ஃபுல்லாக சுற்றணும், காசு செலவழிக்க கூடாதுன்னா எப்படி? அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மளை கை காசு போட்டு இதுகளை கூட்டிட்டு போயிட்டு வர முடியும்? சரிம்மா, நான் என்னன்னு யோசித்து சொல்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. தலைவரே மறந்துடாதீங்க, அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது, அதனால் மறந்துட்டுன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது பார்த்துக்கோங்க. இதுதான் நமக்கு இப்போ மெயின் வேலை. அதனால் சட்டு புட்டுன்னு பார்த்து வேனுக்கு என்ன ஏதுன்னு பேசிவிட்டு சாயந்தரமாக நல்ல முடிவாக சொல்லுங்கள். சரிம்மா, நான் மறக்க மாட்டேன். சரியா, பார்த்துட்டு உங்களுக்கு சாயந்தரம் சொல்கிறேன். எல்லாம் அந்த மரத்தடிக்கு வந்துடுங்க. சரியா? எத்தனை மணிக்கு தலைவரே வர்றது? ஏம்மா ஒரு 5-6 மணிக்கிட்ட வாங்களேன். சரிங்க தலைவரே. சரி, அப்போ நாங்கள் இப்போ புறப்படுறோம். சரி வாங்கட்டி, நம்ம போவோம். ஏம்மா 3 பொம்பளைங்க தான் வந்துச்சுங்க, ஆனால் ஒரு ஊரே வந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்தோட தான் இருக்காங்க இந்த பொம்பளைங்க. 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு யார் இப்போ டூர் கொண்டு போக முடியும்? அது கொடைக்கானல் போகணும்னா 100 ரூபாய் 200 ரூபாய்க்குள்ள எப்படி முடியும்? இவங்க நாட்டு நடப்பெல்லாம் தெரிஞ்சுதான் பேசுகிறாங்களா இல்லை நம்ம அம்புகளுக்கு இருக்கிறாங்களான்னு ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது.